Hello students, welcome back to Foundation Maths Academy. இது 9th Mathematics Chapter 6 Trigonometry. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Trigonometric ratios of some special angles. அதாவது Trigonometric table எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எங்களால் பைகாட் பண்ண முடியலை, சப்போஸ் மனப்பாடம் பண்ணி எழுதினாலும் தவறாக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, மனப்பாடம் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ முழுவதும் பார்த்த பிறகு அட இவ்வளவு தானா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த டேபிளை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சில அடிப்படை நோட்ஸ்களை பார்த்துடலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் காஸ் தீட்டா. Cos theta equal to sin 90 minus theta. Second one, quotient relation of tan theta. Tan theta equal to sin theta by cos theta. Third one, reciprocal relation of cosecant theta, secant theta and cot theta. First, cosecant theta equal to 1 by sin theta, secant theta equal to 1 by cos theta and cot theta equal to 1 by tan theta. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒன்று தோணும், என்னது இதையெல்லாம் பைகாட் பண்ணணுமா அப்படின்னா அதற்கு அவசியமே இல்லை. ஏன்னா டேபிளை ஃபில் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் பயன்படாது. பட் டேபிள் நான் எப்படி ஃபில் பண்ணேன்னு உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதற்காக எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ டேபிளை ஃபில் பண்ணலாமா? இப்போ நாம் டேபிள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது என்னது? 0 by anything is nothing. அதே போல் anything by 0 is infinity, let not define எழுதணும். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன இருக்குது? சைன் தீட்டா. இதோட ரேஷியோஸை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஷார்ட்கட் மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 0 1 2 3 4 அப்படின்ட்டு 0வில் ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் எழுதிக்கங்க. தென் ஒரு நம்பரையும் 4ஆல் டிவைட் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். 0 by anything is nothing. இதோட ஆன்சர் 0 தான். ரைட்டா? 1 by 4 அப்படியே இருக்கட்டும். 2 by 4 கேன்சல் பண்ணால் 1 by 2 கிடைக்கும். 3 by 4 கேன்சல் பண்ண முடியாது. 4 by 4 ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் ரூட் எடுத்துருங்க. இதோட ஆன்சரை சைன் தீட்டாவோட ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபில்லப் பண்ணிவிடுங்க. பார்க்கலாமா? 0 by anything is nothing. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. 1 by 4 கேன்சல் பண்ண முடியாது. ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2. ஸோ 1 by 2. 2 by 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 by 2 கிடைக்கும். 1க்கு ஸ்கொயர் ரூட் 1, கீழே 2 இருக்கும், பை ரூட் 2 போட்டுடுங்க அப்படியே. அடுத்து இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 3யோட ஸ்கொயர் ரூட் வந்து ரூட் 3 தான். 4க்கு ஸ்கொயர் ரூட் 2, ஸோ ரூட் 3 by 2 போட்டுருங்க. 4 by 4 கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. ஓகே, இந்த ஒரு லைன் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்க. இப்போ மற்ற எல்லா ரோவை என்ன செய்ய போகிறோம்? இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? செகண்ட் ரோ காஸ் தீட்டா. இதுக்கு என்ன சொன்னேன்? காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டா. அதாவது காஸ் தீட்டா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் சைன் தீட்டா.
அப்போ டீட்டாவுக்கு 0 போட்டிங்கன்னா 90 மைனஸ் 0ங்கிறது 90 தான். அப்போ சைன் 90 எதுக்கு ஈக்குவல் காஸ் 0வுக்கு. சைன் 90க்கு என்ன இருக்குது 1, இட் இஸ் ஈக்குவல் டு காஸ் 0. அப்போ இங்கே 1 போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இது ஃபாலோ பண்ணணுமா? அப்படி அவசியமே இல்லை. இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிடுங்க. ஓகே, தட் இஸ் √3/2 1/√2 1/2 and 0. ஓகே, அப்போ இந்த ரூல் உங்களுக்கு தேவையா? அவசியமே இல்லை. ஏன்? இதை எழுதுனதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் என்ன பண்ணணும்? இதை எழுதிடணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ tan θ. tan θக்கு என்ன சொன்னேன்? tan θ ஈக்குவல் டு sin θ பை காஸ் θ. இந்த கோஷன் ஃபார்ம் வேணுமா அப்படின்னா அவசியமே இல்லை. ஏன்? சைனுக்கும் காசுக்கும் இங்கே வேல்யூ இருக்குது. இதை டிவைட் பண்ணி இங்கே போடுங்க. 0/1. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, 0/anything is nothing, ஸோ 0. அடுத்து 1/2வை √3/2ஆல் டிவைட் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்? டினாமினேட்டரை கேன்சல் பண்ணுங்கள், நியூமரேட்டரை கேன்சல் பண்ணுங்கள். மேலே 1 கீழே √3 இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. பட் கீழே 2 கேன்சல் ஆகிட்டு இல்லையா, ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1/√3. அடுத்து 1/√2வை 1/√2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ ஆன்சர் கிடைக்கும் 1. அடுத்து √3/2வை 1/2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். √3/1 ஈக்குவல் டு √3. The last one 1/0. 1/0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆர் நாட் டிஃபைன்ட். ரைட்? அடுத்து ஃபோர்த் ரோ கொசிகன் தீட்டா. இதற்கு என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் 1/sin θ, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் sin θ. இப்போ 0க்கு ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா முதல்ல 0 எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்? 0/1. அது தலையீழி 1/0. வாட் இஸ் 1/0? இட் இஸ் இன்ஃபினிட்டி. அடுத்து 1/2க்கு ரெசிப்ரோக்கல் 2/1 இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து 1/√க்கு ரெசிப்ரோக்கல் √2/1 இஸ் ஈக்குவல் டு √2. ஸோ பை 1 வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? அவாய்ட் பண்ணிடலாம். அதே போல் √3/2க்கு ரெசிப்ரோக்கல் 2/√3. The last one 1க்கு ரெசிப்ரோக்கல் 1 எப்படி எழுதலாம்? 1/1 ஈக்குவல் டு 1 தான். ரெசிப்ரோக்கலும் 1 தான். அடுத்தது ஃபிஃப்த் ரோ சீக்கன் தீட்டா. என்ன கொடுத்துருக்கேன்? சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/cos θ, அதாவது காசோட ரெசிப்ரோக்கலை இங்கே எழுதணும். வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா. ஸோ என்ன செய்யலாம்? இதை ரிவர்ஸ் எழுதிடலாம். அதாவது 1 2/√3 √2 2 இன்ஃபினிட்டி. இப்போ இதை கரெக்டானு செக் பண்ணிடலாமா? சீக்கன் தீட்டா எதுக்கு ரெசிப்ரோக்கல்? காசுக்கு. காஸ் 30 என்னது? √3/2. அதே சீக்கன் 30 பாருங்கள் 2/√3. ஓகே, அடுத்ததா லாஸ்ட் ஒன் காட் தீட்டா. இங்கே என்ன சொன்னோம்? காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan θ, அதாவது டேனுக்கு ரெசிப்ரோக்கல்னு சொன்னோம். அல்லது காட் தீட்டாவுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி tan θவே தான். அப்போ என்ன செய்யுங்க? இதை நீங்கள் ரிவர்ஸ் எழுதிடலாம். ஸோ இன்ஃபினிட்டி √3 1 1/√3 and 0. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டேபிளை ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். காரணம் என்ன? ஒவ்வொரு ரோவையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபில் பண்ணேன். பட் நீங்கள் இதே டேபிளை புரிஞ்சுக்கிட்டு பண்ணும் பொழுது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பண்ணலாம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது முற்றிலும் உண்மையா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.